ஹை டிசைனர்ஸ், வெல்கம் டு டிசைன் ரூம் அகாடமி. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கும். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து எடிட்டிங் பண்ணலாம். உங்கள் டைமும் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் நடத்த போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9 பேனல்ஸ் வந்து நடத்த போகிறேன். இந்த 9 பேனல்ஸும் விண்டோலேருந்து தான் எடுத்தேன். ஓகேங்களா? மெட்டீரியல், நேவிகேட்டர், கிளிப்ஸ், ஹிஸ்டோகிராம், கேரக்டர் ஸ்டைல், பேராகிராஃப் ஸ்டைல், டூல் ப்ரெசெட், ஷேப்ஸ், ஸ்டைல். இந்த பேனல்ஸ் தான் நான் இன்றைக்கி நடத்த போகிறேன். ஓகேங்களா? வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல். மெட்டீரியல்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப்பை இல்லை ஒரு பேக்ரவுண்டை இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி 3D எஃபெக்ட் 3D டெக்ஸ்சராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெக்டாங்குலரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்சர் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த ரெக்டாங்குலருக்கு மேலே இந்த டெக்ஸ்சர் வந்திருக்கா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. இப்போ அந்த ரெக்டாங்குலருக்குள்ளாரே அந்த டெக்ஸ்சர் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் தேவையோ வச்சுக்கலாம். அதேமாரி நீங்கள் பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்சர் மாற்ற போகிறீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். பேக்ரவுண்டில் அந்த லேயர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போல்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் லேயரில் இந்த மெட்டீரியல் 3D மெட்டீரியல் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக இங்கேயே இருக்கும், இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதனுடைய லைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும் அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். அதேமாரி லைட்டிங்ஸு இப்போ எவ்வளோ ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்ட்டு இதில் போட்டுருக்கீங்க பாருங்கள். டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். அதேமாரி ஹைட் எவ்வளோ இருக்கணும், இந்த டெக்ஸ்சரோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த டெக்ஸ்சரோட கலர் எவ்வளோ இருக்கணும். இப்போ வந்து ரெட் வைக்கிறேன். அந்த டெக்ஸ்சர் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டாக மாறிடும். ஓகேங்களா? எக்ஸ்போஷர் அது வந்து லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். தென் 2வது என்னென்னா நேவிகேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த இமேஜில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீடச் பண்ணிகிட்ருக்கீங்க. ரீடச் பண்ணிகிட்ருக்கும்போது இது ஜூம் பண்ணி ரீடச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத இந்த நேவிகேட்டரில் வந்து காமிச்சிரும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த A4 ஷீட்டில் இந்த இமேஜில் இந்த மவுத் கிட்ட இந்த ஸ்கின்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ரீடச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹேண்ட் டூல் மூலமாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த நேவிகேட்டர் யூஸ் ஆகுது. தென் வந்து இந்த கிளிப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இன்பில்டாகவே சில சிம்பிள்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெளியிலேருந்து கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்பில்டாகவே இதில் இருக்கிற சிம்பிள்ஸு நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் டூலை டைப் பண்ணிவிட்டு
எனக்கு எது தேவையோ அத நான் கிளிக் பண்றேன். இதெல்லாம் நீங்க தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்பில்டாவே இருக்கிறதுனால, நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நீங்க இந்த வேர்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்காக இது யூஸ் ஆகுது. தென் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்றது ஒண்ணும் இல்ல. இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் வந்து இது 3ஆ பிரிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேடோ, மிடில்ல இருக்கிறது மிட் டோனு, கடைசியா இருக்கிறது ஹைலைட்டு. இதுல எது வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஹிஸ்டோகிராம் மூலமா. ஹிஸ்டோகிராம்ல நீங்க வேல்யூவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்க லைட் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா ரா ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. இங்க ஷேடோ, மிட் டோன், ஹைலைட்ஸ் இதில எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த இமேஜில ஓவராலா ஷேடோஸ் அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஷேடோஸ அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ஹைலைட்டுக்கும், மிட் டோனுக்கு ஏத்த மாரி நீங்க வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் ஆகுது. ஓவரால் இமேஜில எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கு, பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்றத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, டூல் ப்ரெசெட். இப்ப பாருங்க, நான் ஒரு சர்க்கிள் வரையிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. கம்ப்யூட்டர் ஐன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, நான் ட்ரா பண்றேன். எனக்கு இங்க பாருங்க அந்த சர்க்கிள் நார்மலா வந்த சர்க்கிள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹை மாரி மாறிடுச்சு. ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் காட்டும். இங்க பாருங்க, நான் வந்து ரெக்டாங்குலர் வரையிறேன். எனக்கு இந்த மாரி 2 காட்டுது பாருங்க. கூப்பன் வித் ஆல்ஃபோன் ஃபில்லுன்னு காட்டுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த மாரி வருது. இதுவே வந்து ஸ்டாம்ப் எட்ஜ்ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு நான் ஜஸ்ட் ட்ராக் பண்றேன். எனக்கு ஸ்டாம்ப் எட்ஜ் போல இந்த ஷேப் வந்து மாத்தி காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது இடத்துல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஷேப்புக்குமே இந்த மாரி டூல் ப்ரெசெட்ஸ் வந்து இருக்கும். தின் ஷேப்பு. நீங்க வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 ஷேப் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ரெக்டாங்குலர் ஷேப்பு, எலிப்ஸு, ட்ரையாங்கிள், பாலிகன், லைன், கஸ்டம் ஷேப்ஸ் டூல்னு இருக்கும். கஸ்டம் ஷேப் டூல்ல வந்து மோஸ்ட்லி இதுதான் வரும். இது பேனலாவே தனியா குடுத்துருக்காங்க. இப்போ வைல்ட் அனிமல் வந்து எனக்கு ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா, நீங்க போய் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இதுல ஸ்ட்ரோக் வந்து டாட்டட் இருக்கு. டாட்டட் எடுத்துருங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபில்லும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஷேப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸு. உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்ப ஜஸ்ட் ட்ராக் பண்ணா போதும். அது உங்களுக்கு கெடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நீங்க கலர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்த ஷேப் வந்து அடிக்கடி தேவைப்படுதோ அந்த ஷேப் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து நீங்க இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஷேப் இருக்கு பாருங்க. தென் வந்து ஸ்டைலு. இந்த ஸ்டைல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க இன்ஸ்டன்ட்டா ஒரு எஃபெக்ட் வந்து இந்த ரெக்டாங்குலர் குடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ரெக்டாங்குலர கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாரி ட்ராப் ஷேடோ மாரி வந்திருக்கும் பாருங்க. ஓகேங்களா? இல்ல இந்த ஷேப்பவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, வேற மாரி மாத்திக்கலாம். இந்த மாரி டெக்ஸ்சர் இருக்கிற இமேஜா மாத்திக்கலாம். அதுக்கும் இது யூஸ் ஆகுது. இந்த மாரி 3Dயா இருக்கிற மாரி, உங்களுக்கு எது தேவையோ, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைல்ஸுக்கு நீங்க வந்து ஒரு சாம்பிள் காட்டுறீங்க. அந்த இடத்துல நீங்க கஸ்டமருக்கு காட்ட போறீங்க அப்படின்னா, நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு, நீங்க இதிலேயே கூட காமிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷேப்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ட குடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் ஸ்டைல் அண்ட் பேராகிராஃப் ஸ்டைல். கேரக்டர் ஸ்டைல் அண்ட் பேராகிராஃப் ஸ்டைல்ன்றதுனா ஜஸ்ட் நான் இங்கே இப்படி போடுறேன். டிசைன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து மை ரைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே கேரக்டர் ஸ்டைல் வந்து சேவ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா? இப்போ அகைன் ஒரு டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் டிசைன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வேற மாற்றிக்கிறேன். வேற மாற்றிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னா மேலே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரே மாதிரி ஹெட்டிங் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கலர் கொடுத்துருப்பீங்க. ப்ளஸ் வந்து ஹைட்டு இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் பேராகிராஃப்ஸ். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.